الذكرى ومن مسرى إلى مسرى صو خواطري شعرا فسبحان الذي أسرى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا إذا قيل لكم انفروا في سبيل الله ثاقلتم إلى الأرض أرضيتم بالحياة الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. وقال تعالى: إذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراءون الناس ولا يذكرون الله إلا قليلا. அளவிலா கருணையும் இணையில்லாத கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் நபிகள் நாயகம் முஹம்மது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்கள் கொடுத்த சத்திய சன்மார்க்கத்தை வாய்மையுடன் பின்பற்றி வாழ்ந்து சென்ற நல்லோர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் பொழியட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்துடைய குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்கள், வரலாற்று நிகழ்ச்சிகள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய உரையின் தலைப்பாக ஊக்கத்துடன் செயல்படுவோம் என்கின்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண வேண்டும், அதிகமாக பணங்காசுகளை சேர்க்க வேண்டும், பிள்ளைகளை நல்ல முறையிலே படிக்க வைக்க வேண்டும், ஒழுக்க பண்பாடுகளை அவர்களிடத்திலே வளர்க்க வேண்டும் என்று பல்வேறு லட்சியங்களை, பல்வேறு நோக்கங்களை தங்கள் மனதிலே தேக்கி வைத்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் காணக்கூடிய முன்னேற்றத்திற்கான கனவுகள் நனவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தொடர்ந்து உழைத்திட வேண்டும். சோம்பலை உதறித்தள்ளிவிட்டு அந்த லட்சிய கனவை அடையக்கூடிய அந்த இலக்கு நோக்கி அவருடைய உழைப்பு இருக்க வேண்டும். ஆனால் நம் சகோதரருடைய பெரும்பாலான பழக்கம் எப்படி இருக்கிறது சொன்னால், முன்னேற்றத்தை எட்டிப்பிடிக்க வேண்டும், உயர்வடைய வேண்டும், சகல துறைகளிலேயும் நாம் நற்பெயரை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். லட்சிய கனவுகளை மனதிலே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக உழைக்க வேண்டும், தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அது பெரும் கஷ்டமாக தெரிகின்றது. சோம்பலை உதறித்தள்ள வேண்டும், தொடர்ந்து சுறுசுறுப்புடன் இறங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவர்கள் நிராசைக்கு ஆளாகின்றார்கள். முஸ்லிம் சமுதாயத்திலே பெரும்பாலானோருடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. அதனால்தான் முஸ்லிமுடைய வாழ்க்கை முன்னேற்றம் காணாமல் உலகாதய துறைகளானாலும் இறைமார்க்கத்துடைய விஷயங்களானாலும் அவர்கள் பின்தங்கி இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு இறை விசுவாசியுடைய அல்லாஹ்வையும் ரசூலையும் விசுவாசம் கொண்டு சத்திய சன்மார்க்கத்தை, இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய குணம் அதுவாக இருக்கக்கூடாது. சோம்பல் என்பது ஈமானுடைய உத்வேகத்திற்கு இடையூறாக வந்து சேரக்கூடிய ஒரு குணமாகும்.
அது மட்டுமல்ல, சோம்பல் என்கின்ற அந்த தன்மையை இறைவன் திருமறையிலே பல இடங்களிலே இழந்து சொல்கின்றான். எந்த அளவுக்கு இழந்து சொல்கின்றான் சொன்னால், அது ஈமானுக்கு எதிரான பண்பு, அது நயவஞ்சகனுடைய குணம் என்கின்ற வகையிலே சோம்பலை இகழ்ந்துரைப்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய சூரத்து நிசாவின் 142வது வசனத்திலே நயவஞ்சகர்கள் எவ்வாறு தொழுகைக்கு ஆஜராகின்ற பொழுது சோம்பல் பட்டுக் கொண்டு நிற்கின்றார்கள் என்பதை இறைவன் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது சொல்கின்றார், இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. இந்த நயவஞ்சகர்கள் தொழுகைக்காக என்று எழுந்து நிற்கின்ற பொழுது சோம்பல் பட்டுக் கொண்டே நிற்கின்றார்கள். இறைவனை இபாதத் செய்கின்றோம், அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம், நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது நல்ல உற்சாகமான மனநிலையோடு அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு இருப்பதில்லை. வேண்டாம் வெறுப்பாக வந்து தொழுகையை கலந்து கொள்கின்றார். பிறகு அவருடைய ஒரு தவறான ஒரு முகஸ்துதியான ஒரு போக்கையும் இறைவன் சுட்டிக்காட்டுகின்றார். யுராவுதன் நாஸ், அவர்கள் தாங்கள் தொழுவதை பிற மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக வேண்டிய என்று நிறைவேற்றுகின்றார்கள், முகஸ்துதியை நாடுகின்றார்கள். வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக சொற்பமாகவே குறைவாகவே அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். தொழுகையுடைய நோக்கமே என்ன என்றால் இறைவனை நினைவு கூற வேண்டும். நம்மை படைத்த இரட்சகன், நாம் அவனுடைய அடியார், நம்முடைய கையிலே எந்த சக்தியும் இல்லை. இறைவனுடைய கருணை இல்லை என்றால் நான் இந்த உலகத்திலே ஜீவித்திருக்க முடியாது. எனவே அவனுடைய உதவி வேண்டும், அவனுக்கு நன்றி விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற வகையில இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி உண்டான மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் தொழுகை. ஆனால் அந்த தொழுகையிலே கூட நயவஞ்சகர்கள் சோம்பல் பட்டுக் கொண்டு நிற்கின்றார்கள். அவர்கள் ஈமானுக்கு விரோதமான போக்கை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும்? சோம்பல் படாமல் இருக்க வேண்டும், எப்பொழுது சுறுசுறுப்புடனே இருக்க வேண்டும், ஊக்கத்துடனே செயல்பட வேண்டும். உலகத்திலே முன்னேற்றம் கண்டு வாழக்கூடிய மேன்மக்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் அவர்கள் ஊக்கத்துடன் செயல்பட்டு இந்த அளவிலே உண்டான முன்னேற்றத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார். அவர்களுடைய மனதுதான் ஊக்கத்திற்கான உறைவிடம். நாம் ஊக்கத்தை வளர்த்துக் கொள்ள முடியாது, ஊக்கமாக செயல்பட முடியாது என்று நாம் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே நிராசையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. சான்றோர்களிலே ஒருவர் சொன்னார், ஹிம்மத்தக ஃபஹ்ஃபதுஹா, உன்னுடைய ஊக்கத்தை நீ பேணி பாதுகாத்துக் கொள். எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் ஊக்கம் இருக்கின்றது, தொடர்ந்து உழைத்திட வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கின்றது, மேலான பல எண்ணங்கள் இருக்கின்றன. நாம் தான் அந்த ஊக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஊக்கத்தை நீ பாதுகாத்துக் கொள். ஃபஇன்னல் ஹிம்மத முகத்திமத்துல் அஷ்யா, எல்லா விவகாரங்களுக்கும் ஊக்கத்தான் ஒரு முன்னுரையாக இருக்கின்றது. எந்த ஒரு செயல்பாடானாலும் சரிதான், கல்வி கற்பதானாலும் சரி, உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் சரி, குடும்பத்தை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்றாலும் சரி, எந்த விவகாரமானாலும் சரிதான், ஊக்கம் இருந்தால் எல்லா விவகாரங்களுக்கும் அது ஒரு துணை புரியும். எனவே ஊக்கம்தான் எல்லாவற்றுக்கும் முன்னுரை, முகவுரை. ஃபமன் சலகத்லஹு ஹிம்மத்துஹு வ ஸதக ஃபீஹா ஸலக மா வராஹா மினல் அமால். ஒரு மனிதனிடத்தில் ஊக்கம் சரியாக அமைந்து விட்டால் சொன்னால் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் சீராக அமைந்துவிடும். ஊக்கம் சீராக இருக்க வேண்டும். நல்ல ஊக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு மூமின் அவன் வணக்க வழிபாடுகளிலே மிக சிறப்பாக அவன் ஈடுபடுவான், உற்சாகத்துடன் நிறைவேற்றுவான். வணக்க வழிபாடுகளிலே உற்சாகமாக அவன் இறங்குகின்ற பொழுதோ ஆன்மீக துறையிலே அவன் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டவனாகவே முன்னேறி செல்லக்கூடியவனாகவே இருப்பான். எனவே ஊக்கத்தை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று
சான்றோர்களிலே ஒருவர் சொல்கின்றார். இன்னொருவர் சொல்கின்றார். இன்னும் ஒருபடி மேலே சென்று அவருடைய ஊக்கம் தொடர்பான அறிவுரை எப்படி இருக்கிறது சொல்லி பார்த்தால், அல் ஹிம்மத்து மஹல்லுல் கல்ப், ஊக்கம் என்பது அதனுடைய உறைவிடம் இதயமாகும். உள்ளத்திலே தான் ஊக்கம் உரைகின்றது. கமா அன்னத்தாயை தீருபி ஜனாஹை, ஒரு பறவை தன்னுடைய 2 சிறகுகளை துணையுடன் சிறகடித்து வானிலை பறப்பது மாதிரி, கதாலிக யதீருல் மர்ஹூபி ஹிம்மத்திஹி, ஒரு மனிதன் ஊக்கமான எண்ணத்தை கொண்டு அவன் வானுயர சிறகடித்து பறக்கின்றான். பறவை பறப்பது போன்று இவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஊக்கத்துடைய அடிப்படையில் சிறகடித்து பறக்கின்றான். வான விதானங்களிலே அவன் வட்டமிடுகின்றான். ஆனால் உடலில் உள்ளே அவனுடைய மனம் சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். சோம்பலும் முடங்கி கிடக்கக்கூடிய எண்ணமும் ஒரு நிராசையும் பிற்போக்குத்தனமான மனநிலையும் இவை எல்லாவையும் அவனை முடக்கி போடுகின்றது. அவன் சிறைப்பட்டவனாக இருக்கின்றான். அப்படி இந்த உடல் கூடுதல் உள்ளே அவன் சிறைப்பட்டு கிடக்காமல் ஊக்கம் என்கின்ற அந்த சிறகடித்து அவன் வானவிதானத்திலே அவன் பறக்க வந்து விட்டான் சொன்னால் அவன் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டவனாக இருப்பான். எனவே ஊக்கத்துடனே செயல்பட வேண்டும் என்று பல ரீதியிலே நம்முடைய சான்றோர்கள் அறிவுரை தருகின்றார். திருமலையை இறைவன் வருடத்திலே சுட்டி காட்டுகின்றார். எப்பொழுதும் யாருக்கு என்று சொன்னால், குர்ஆன் இறைக்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சஹாபாக்களை நோக்கி குர்ஆன் உரையாடுகின்றது. இந்த சஹாபாக்கள் இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த அந்த மேன்மக்கள் நபிகளாருடைய அறிவுரையுடைய அடிப்படையில் அவர்கள் அளித்த பண்பாட்டு பயிற்சியுடைய காரணத்தினாலே மிக பெரிய அளவில் முன்னேற்றங்களை கண்ட அந்த சஹாபாக்களை நோக்கி குர்ஆன் உரையாடுகின்றது. எப்படி உரையாடுகின்றது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்டவர்களே, இதா கீலலக்கும் முன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கிளர்ந்தெழுந்து செல்லுங்கள், பரவி செல்லுங்கள் என்று உங்களிடத்திலே சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய பாதை என்பது தீனுக்காக என்று உழைத்தல், இறைவன் அருள் இருக்கக்கூடிய நேர்வழியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுதல், அந்த நேர்வழியை மேலோங்கச் செய்வதற்காக என்று பாடுபடுதல், அந்த நேர்வழி சம்பந்தமான நல்ல கல்விகளை உற்சாகத்துடன் கற்குதல், பிற மக்களுக்கு கற்பித்தல் போன்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் குறிக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, இப்படி அல்லாஹ்வுடைய வழியிலே தீனுக்காக என்று நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால், இஸ்ஸாகத்தும் இதெல்லாம் இந்த பூமியிலேயே நீங்கள் அமிழ்ந்து கிடக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். புறப்படுங்கள் தீனுக்காக என்று அந்த புறப்படுங்கள் என்கின்ற அந்த கட்டளை அன்றைய ஆரம்ப காலகட்டத்திலே எதிரிகளுடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே களத்திலே இறங்குவதாக அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. களத்திலே இருந்து இறங்குவது என்பது மொட்டுத்தனமான முறையிலே மக்களை அடித்து மக்களை துன்புறுத்தல் என்பது அல்ல. இந்த தீனை ஒவ்வியமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த ரீதியிலே தன்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்த நிலையிலே அமைத்துக் கொண்டு மேலான குர்ஆனுடைய பண்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து அந்த பண்பாடு மிக்க வாழ்க்கையின் மூலமாக பிற மக்களை எல்லாம் கவரக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு அதற்கு பிறகு தீயவர்கள் அந்த தீனை ஒழிப்பதற்காக என்று வருகின்ற பொழுது அவர்களையும் எதிர்த்து களம் காண வேண்டும் என்கின்ற வகையில் உண்டான கட்டளையாக இருந்தது. அப்படி சொல்கின்ற பொழுது இறைவன் கேட்கின்றார், இப்படி தீனுடைய வழியில் நீங்கள் புறப்படுங்கள், உங்களை ஆயப்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல பண்பாடுகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள், தீனை கற்பதற்காக நீங்கள் முன்வாருங்கள், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இஸ்ஸாகத்தும் எல்லாரும் பூமியிலேயே அமிழ்ந்து கிடக்கின்றீர்களா? இது போன்ற கட்டளைகள் மூலமாக அன்றைய சஹாபாக்கள் வீறு கொண்டு இருந்தார்கள். அண்ணலாருடைய அந்த மார்க்கத்தை அவர்களோடு தோளோடு தோள் இணைத்து அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து இந்த உலகத்திலே தீனை நிலைநாட்டிய அந்த ஆரம்ப காலத்து முஸ்லிம்கள் மேன்மக்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அறிவுரை, அந்த போதனை, இந்த உலகத்துடைய சுகபோகங்களிலே நீங்கள் அழுது கிடக்கின்றீர்களா?
இதுவே பெரிதென்று கருதுகின்றீர்களா என்று சொன்ன அந்த அறிவுரை என்று நமக்கு விடுக்கப்படுகின்றது. பூமியிலே அமைந்து கிடக்கின்றீர்களா நல்லா கேட்டான். அவர் அலைத்துமில் ஹயாத்து துன்யாவில் ஆகிறா, மறுமையை விட இந்த உலக வாழ்க்கையை கூட நீங்கள் திருப்தி கொண்டு விட்டீர்களா, இந்த உலக வாழ்க்கையை பெரிதென்று கருதுகின்றீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். ஃபமா மத்தாஉல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். மறுமைக்கு எதிரிலே இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது மிக அற்ப சொற்ப சுகமுகமே தவிர வேற எதுவுமே இல்லை. எனவே உலகத்துடைய சுகபோகம் இது நமக்கு பெரிது, நம்முடைய சம்பாத்தியம் தான் நமக்கு பெரிது, வீடு வாசல்கள் மனைவி மக்கள் அவருடைய நலன்தான் நமக்கு பெரிது என்று கருதி தீனை நீங்கள் பின்னுக்கு தள்ளிவிடாதீர்கள் என்கின்ற வகையிலே இந்த அறிவுரை, இந்த உற்சாகத்திற்கான இந்த வழிகாட்டல் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. ஆக இந்த ரீதியில அன்றைய ஆரம்ப காலத்து சஹாபா மக்கள் எப்படி முழு ஊக்கத்துடன் செயல்பட்டு இந்த மார்க்கத்திற்கு பெருமை சேர்த்தார்களோ, தீனுக்கு சிறப்பும் உயர்வும் அவர்கள் தேடித் தந்தார்களோ, அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மேம்படுத்திக் கொண்டார். தீனை மிக வாய்மையுடன் பின்பற்றுவது மூலமாக கிடைத்த கண்ணியம் அது அவர்களுக்கு தான். அந்த சிறப்பும் அந்த உயர்வும் அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தது. அது போன்றதான உற்சாகத்துடன் எல்லா காலத்து முஸ்லிம்களுக்கும் குர்ஆன் இவ்வாறு வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவர் இது போன்ற தீனுடைய கண்ணோட்டத்திலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு முஸ்லிம்கள் முன்னிலைக்கு ஆகும் என்று பாடுபடுகின்றார்கள். முந்திட்டு காண வேண்டும், முந்தி வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு முந்தி வர முயற்சி செய்கின்றார்கள். இல்லை என்று இல்லை. ஆனால் எந்த விஷயத்தில் உலகாதை நோக்கில்தான் அவருடைய அந்த போட்டியும் அந்த உற்சாகம் அந்த சுறுசுறுப்பும் காணப்படுகின்றது. இல்லாமல் தீனை அவர்கள் புறந்தள்ளி விடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய அந்த உற்சாகமும் அந்த சுறுசுறுப்பும் அவன் பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு முன்னேற்றம் காண வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியும் உலக விவகாரங்களை மட்டும் இருந்துவிடக் கூடாது. மறுமையினுடைய லட்சியத்தையும் குறிக்கோளையும் அவர்கள் பிறரோடு போட்டி போட்டுக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மிக சிறப்பாக சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ரீதியிலே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார். அவருடைய அறிவுரை இந்த அளவுக்கு மிகவும் நுட்பமான ஒன்றாக இருக்கிறது என்பதை பாருங்கள். மன் நாஃபஸக ஃபீ தீனிக ஃபநாஃபிஸு. என்னுடைய அன்பு சகோதரனே, உன்னுடைய தீன் விஷயத்திலே உன்னோடு போட்டி போட்டுக் கொண்டு ஒருவன் முந்துவதற்காக வந்தால் அவனோடு நீ போட்டி போட்டு அவனை முந்துவதற்கு முயற்சி பண்ணு. தீன் விஷயத்தில் அதிகமாக தொழுகின்றான், அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார், பாவப்படிகளை விட்டு விலகி வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும் என்பதை முயற்சி செய்கின்றார். இந்த ரீதியில அவனை நாம் முந்த வேண்டும் என்று நீ முயற்சி செய். இந்த ரீதியிலே உன்னை முந்தி செல்ல வேண்டும் என்று அவன் மிகவும் உற்சாகமாக ஊக்கமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தன்னுடைய மறுமை நலனை மறுமை வாழ்க்கையை அவன் சீராக செம்மையாக ஆக்கிக் கொள்கின்றான் வருகின்ற பொழுதும் அவனோட நீ போட்டி போடும். ஹசன் பஸ்ரி அவர்கள் அறிவுரை தருகின்றார். இதற்கு நேர் மாறாக வமன் நாஃபஸக ஃபீ துன்யா, உலகத்துடைய சுகபோகங்கள்ல உன்னிடத்துல ஒரு போட்டி போடாதீங்க. நான் எவ்வளவு வீடு வாசல் கட்டிருக்கின்றேன் பார்த்தாயா, பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் பணம் நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் பார்த்தாயா, என்னுடைய பிள்ளை குட்டிகள் எந்த அளவுக்கு செல்வாக்குடன் வாழ்கின்றார்கள் பார்த்தாயா, நான் இந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன் என்பதை பார்த்தாயா என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகாய கண்ணோட்டத்துடைய அடிப்படையிலேயே உன்னோடு போட்டி போடுவதற்கான வருகின்றார்கள் வைத்துக் கொண்டால் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், இந்த போட்டி போட்டு முந்தி வர வேண்டும் என்கின்ற இந்த ஒரு மனநிலையை அவனோடு நீ விட்டுவிடு. உலக நலன்களிலே மட்டும்தான் அவன் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றான். உலகாரிய சுகபோகங்களுடைய அடிப்படையில் தான் அவன் உன்னோடு போட்டி போடுவதற்கான வருகின்றான். அவனை விஞ்சிவிட வேண்டும் என்று நீ அவனோடு போட்டி போட வேண்டிய அவசியமில்லை. அவனை அவ்வாறே விட்டுவிடு என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். ஆக ஒரு மூமினுக்கு இந்த உற்சாகமும் இந்த சுறுசுறுப்பும்
பிறரை விட முன்னிலைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணமும் எந்த கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும்? உலகாத ரீதியிலேயும் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்கின்ற கண்ணோட்டம் இருக்க வேண்டும். அதைவிடவும் முக்கியமாக தீனுடைய விவகாரங்களில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த ரீதியில் தன்னுடைய குடும்ப கோத்திரங்களை மனைவி மக்களை நல்ல முறையில் சிறந்தவர்களாக நாம் அவளை பண்படுத்தி வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ரீதியிலேயும் அவருடைய அந்த போட்டி மனப்பான்மை இருக்க வேண்டும். இதே இதுதான் உகைபுல் வரத் என்று சொல்கின்ற இன்னொரு சான்றோர் சொல்கின்றார். உகைபுல் வரத் சாலிஹீன்களிலே சான்றோர்களிலே மிக முக்கியமானவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறி செல்வதில் உன்னை யாரும் முந்திவிட முடியாது. நீ தான் முந்தி சென்று கொண்டிருக்கின்றாய், நீ தான் முன்னிலையில் இருக்கின்றாய், நீ தான் சிறப்பு பெற்று திகழ்கின்றாய். எந்த விஷயத்துல? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி செல்கின்ற விஷயத்தில், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற விஷயத்தில், வணக்க வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபடுகின்ற அந்த விஷயத்தில் உன்னை யாரும் முந்தி வர முடியவில்லை. நீ தான் முதலில் இருக்கின்றாய் என்று வருகின்ற அளவுக்கு இருந்தால் அந்த ஒரு போட்டி போட்டு முந்தக்கூடிய அந்த செயலை நீ செய், நீ முன்னிலையில் இரு என்று உகைபுல் வரத் அவர்கள் சொல்கின்றார். குர்ஆனிலே ஒரு பிரார்த்தனை கூட அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. மூமின்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய நல்லடியாருடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. இறைவா, என்னுடைய சந்ததிகளிலே இருந்தும், எங்களுடைய பிள்ளைகளிலே இருந்தும், என்னுடைய மனைவிமார்களிலே இருந்தும் கண் குளிர்ச்சியை எங்களுக்கு நீ ஆக்கி தருவாயா. கண் குளிர்ச்சியான பிள்ளைகளை தருவாயா, கண் குளிர்ச்சியான மனைவியை தருவாயா. தீனுடைய நல்லொழுக்கங்களிலே, தீனுடைய அறிவுரைகளிலே நல்ல பேணுதலான மனைவியை தருவாயா, பிள்ளைகளை தருவாயாக. அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது கண் குளிர்ச்சி கிடைக்க வேண்டும். இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குர்ஆன் கற்றுத் தருகின்றது. வஜ்அல்னா லில்-முத்தகீன இமாமா. எங்களை யாருக்கு முன்னோடியாக நீ திகழச் செய்ய வேண்டும் என்று சொன்னால், லில்-முத்தகீன், இறையச்சமுடைய நல்லடியார்களுக்கு எங்களை ஒரு முன்னோடியாக நீ ஆக்குவாயாக. அவ எதில் முந்தி செல்ல வேண்டும்? இறையச்சத்திலே முந்தி செல்ல வேண்டும், நல்வழியை பின்பற்றுவதிலே முந்தி செல்ல வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு ஊக்கம் முஸ்லிம்களுக்கு வேண்டும் என்று குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நமக்கு மிக அதிகமாக அறிவுரை கூறப்படுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக இந்த ஊக்கம் இருக்கின்றதே, இதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். முதலிலே நல்லது செய்ய வேண்டும், நற்காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், சமுதாயத்திற்கு தேவையான நற்பணிகளை ஆற்ற வேண்டும். நாம் மூலையை முடங்கிவிடக் கூடாது. நல்ல கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டும். அந்த கல்வியை பிற மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நாம் செலவழிக்க வேண்டும். மேலும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரீதியில கல்வி கற்பதிலே, வணக்க வழிபாடு செய்வதிலே, நற்பணிகள் ஆற்றுவதிலே, சமுதாயத்துக்கு நல்ல காரியங்கள் செய்வதிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த ஊக்கம் வேண்டும், ஹிம்மத் வேண்டும். ஒரு விஷயத்தை நாடுதல் என்று சொன்னால் அதற்கு பேர் அந்த விஷயத்தை செய்ய நாடிதான். ஒன்றை செய்வதற்கான முதல் நிலை நாடுதல். தொழுவதற்கான நாடுகின்றோம், நற்பணி ஆற்றுவதற்கான நாடுகின்றோம். அதனுடைய இறுதி நிலை என்ன? அல் ஹிம்மத், ஊக்கம் கொடுது. அந்த செயலை எப்படியாவது நாம் ஆற்றியே தீர வேண்டும், அந்த நற்பணியில் ஈடுபட்டே தீர வேண்டும், அந்த முன்னேற்றத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைதான் ஊக்கம் என்பது. அந்த ஊக்கத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அழுத்தம் கொடுக்கின்றார். ஊக்கம்தான் மிக முக்கியமான ஒன்று. சில ஹதீஸ்களை பார்க்கட்டும். செயலுக்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரு சக்தி ஊக்கம். அந்த ஊக்கத்திற்கு அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் கொடுக்கிறார். எப்படி? ஒரு ஹதீஸ் குத்ஸிலே வருகின்றது, மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கதபஹு அல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா. ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் நற்காரியங்களையும் எழுதி பதிவு செய்கின்றார், மனிதனுடைய தீய காரியங்களையும் தீமைகளையும் எழுதி பதிவு செய்கின்றார். இறைவன் பதிவு செய்வதனுடைய அந்த விஷயத்தில் தராதரங்கள் இருக்கின்றது.
எதற்கெல்லாம் அவன் பதிவு செய்வதற்காக என்று கட்டளை பிறப்பிக்கின்றான் சொன்னால், ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று ஊக்கம் கொள்கின்றான், நாடுகின்றானே, அதை பதிவு செய்யலாம், செயல்படலாம். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஊக்கம் கொள்கின்றான் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவன் முந்தி எழுகின்ற பொழுதோ ஏதேனும் ஒரு தடை அவனால் செய்ய முடியல. ஆனால் அந்த எழுச்சி இந்த மனதில் இருந்தது, ஒரு உத்வேகம் இருந்தது, ஒரு ஊக்கம் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் செயல்படவில்லையானாலும் அவனுடைய உள்ளத்திலே ஊக்கம் இருந்தது. அந்த நற்செயலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட நம்பிக்கை, மன உறுதி இருந்தது. அந்த உறுதி ஒரு நன்மையாக எழுதி கொண்டான். பலம் யஅமல்ஹா, அந்த நல்ல காரியத்தை அவன் செய்யவில்லை என்றாலும் கத்தபஹ அல்லாஹ் இன்தஹு ஹஸ்னத்தன் காமிலத்தன், முழுமையான நன்மையாக அல்லாஹ் அதை எழுதி பதிவு செய்து கொண்டான். ஒரு நபி தோணும் சொல்லி வந்தா புரியாத இல்லைங்களா? சொல்லுங்க, கருத்து புரியுதா? ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், ஹதீஸை மனப்பாடம் செய்யணும், ஒரு நபில் தொழுகை தொழ வேண்டும் என்று உள்ளத்திலே ஊக்கம் கொண்டான், நாடினான், அதை செய்யல. ஏதேனும் ஒரு தடை, ஒரு காரணம், அதை முன்னிட்டு அவர் அதை செய்ய முடியல. அல்லாஹ் எப்படி எழுதப்படுகின்றது? முழுமையான நன்மை என்று எழுதப்படுகின்றது. இதனினும் ஒரு நுட்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொன்னார். ஒரு நன்மை செய்ய நாடினா ஒருதான், செய்யல நன்மை என்று அல்லாஹ் எழுதி கொள்கின்றான். ஒரு தீமை செய்ய ஒரு நாடினான், அந்த ஒரு தீய படத்தை பார்க்கணும் என்று நாடினான். ஒரு திருட்டு செயலையே செய்ய வேண்டும் என்று நாடினான். ஒரு கெட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாடினான். ஒரு தீமைக்கு நாட்டம் கொண்டான். பிறகு என்ன வந்தது? அதை அவன் செய்யல. இந்த தீமையிலேயே நாம் இறங்கணும், இந்த கெட்ட காரியத்திலேயே நாம கால் விடணும், இந்த ஒரு பழிச்சொல்லுக்கிலே நாம் ஆளாக வேண்டும், இந்த பாவத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய அச்சத்துடைய அடிப்படையில் அதை விட்டு விலகிட்டான். இந்த காரியம் நமக்கு வேண்டாம் என்று விலகிட்டான். சொன்னார்கள், தீமை செய்ய வேண்டும் என்று நாடி அதை செய்ய வேண்டாம் என்று விலகி விடுகின்றானே, இது ஒரு மன ஊக்கம், இது ஒரு ஆண்மகனுடைய செயல்பாடு, ஒரு வீரனுடைய எண்ணம். இது அந்த தீமையை விட்டு விலகுவதே அல்லாஹ்வின் தன்மையாக செயல்படுகிறது. என்னுடைய அடியான் ஒரு காலகட்டத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தீய எண்ணம் அவருடைய உலகத்தில் வந்தது. தீமை நோக்கி கால் எடுத்து வைத்தார், அந்த வழியை பயணமானான். ஆனால் தீமையை செய்வதற்கு நெருங்குகின்ற கட்டம் வருகின்ற பொழுதும் அவர் அதை விட்டு விலகிக் கொண்டார். இந்த ஒரு ஊக்கத்திற்கு அவர்கள் அறிவுரை தருகின்றார். இந்த ஊக்கத்தை நீ கைவிட்டு விடாதே, தீமையில இருந்து அந்த ஒரு பாவ உன்னை விலக்கி வைக்க வேண்டும். 2 வாரத்துக்கு முன்னால 7 வகையான மனிதர்களுக்கு அரிசியுடைய நிழல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சிறப்பித்து சொன்னார்களே, அந்த 7 வகையான மனிதனுடைய எல்லா விளக்கங்களும் இப்படித்தான் அமைந்திருக்கின்றன. அதிலே ஒரு மனிதன், ஒரு அழகான பெண், நல்ல பட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண், தன்மையிலே அவனை ஒரு கெட்ட காரியத்திற்காக என்று அழைத்தாள். அவனும் நாடிவிட்டான். ஆனால் பிறகு இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்லி அதை விட்டு அவன் விலகி விடுகின்றான். இந்த தீமையிலிருந்து விலகி விடுகின்றானே, அதுவும் அவனுடைய ஊக்கம், அவனுடைய உறுதிப்பாடு, மறுமைக்கு அவன் அஞ்சுகின்ற அந்த ஒரு மனப்பான்மை, இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை அவனை தடுத்து விடுகின்றது. அவனை தடுத்து விடுகின்றதே இந்த ஒரு மனநிலைக்காவன் என்று அல்லாஹ் அதை நன்மையாக பதிவு செய்து கொண்டான். அதே போல இந்த ஈமானுடைய மறுமை பேர்களிலேயே தரஜாக்களிலே உயர்ந்த தரஜா இது ஷஹாதத்துடைய தரஜா. இறைவழியிலே அவன் இறங்கி தன்னுடைய இன்னுயிரை தீனுக்காக இறைவனுக்காக என்று தியாகம் செய்கின்றானே, அது ஷஹாதத். அந்த அந்தஸ்து தான் உயர்ந்த அந்தஸ்து. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த அறிவுரை எப்படி இருக்கிறது சொன்னால், அந்த ஷஹாதத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தை யாசியுங்கள், எல்லா ஷஹாதத்துடைய பதவி எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். இவ்வாறு ஒரு மனிதன் ஷஹாதத்துடைய பதவி வேண்டும் என்று வாய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவன் பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால், இந்த ஷஹாதத் வேண்டும். தீனுக்காக என்று நான் களமிறங்கி இருக்கின்றேன்,
இதில் தீனை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, தீனுக்காக என்று நான் பாடுபடுகின்ற பொழுது எதிரி என்னை தாக்குகின்றார், என்னுடைய உயிரை பறிக்கின்றான் வருகின்றதே, அதற்கு நான் அஞ்ச மாட்டேன். தீனுக்காக என்று உயிரை விடக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடு என்று ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் அல்லாட்ட கேட்கணும். உயர்ந்த நிலை அது. சில அப்படி சொல்றாங்க, அது வெறும் வீட்டுக்காவட்டி கேட்கறது இல்லை, முகத்துக்காவட்டி கேட்கறது இல்லை, மன நிறைவோட ஒரு மனுஷன் கேட்கிறான், ஷஹாதத்தை எனக்கு வேண்டும். சஹாபாக்கள் துமர்லாத்தலாவுடைய வரலாறு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய ஒரு வரலாறு. அவர்களை கலீஃபாவுடைய நிலையிலே சுபூ தொழுகையில் மிஹ்ராபிலே அவர் நின்ற பொழுது ஒரு எதிரி அவர்களை விஷம் தடவப்பட்ட ஒரு கத்தியினால் அவளை குத்தி அவளை கொலை செய்தார். 3 நாட்கள் அவர்கள் குற்றியும் குறைவுமாக கிடந்தார்கள். அப்போ அவருடைய உள்ளத்தில் ஒரு ஷஹாத்துடைய அந்த இயக்கம், இந்த யார் பொண்ணா, இந்த யார் இவ்வாறு கத்தியால் குத்தி விட்டார்கள் என்று விசாரித்த போது முஸ்லீம் அல்ல, ஒரு நெருப்பு உடனே ஒரு பார்சி அவ்வாறு செய்து விட்டார். உடனே அவர் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய கருத்தில் அல்லாமல் ஒரு எதிரியுடைய, ஒரு காஃபியுடைய கருத்தில் தான் அதுக்கு இந்த உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் அல்லாஹ் போல முடியாது. அவர் ஷஹாத் நிலை எந்த அளவுக்கு அவங்க விரும்பி எப்படிப்பட்ட வேட்கையோடு அதை கேட்கின்றார்கள் மார்கள், மேலான மருமையுடைய அந்தஸ்து. அப்படி ஷஹாத்துடைய நிலைமை வேண்டும் என்று வாய்மையான உள்ளத்தோடு ஒரு மனிதன் கேட்கின்றான். ஆனால் அப்படி மரணம் அவனுக்கு வாய்க்கவில்லை. எப்படித்தான் மரணிக்கிறான்? நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடந்து சாதாரணமான இயற்கையான ஒரு நிலையிலேயே தான் அவனுக்கு மரணம் வந்து சேர்ந்தது. ஆனால் அல்லாஹ் எப்படி கேட்டான்? ஷஹாத் வேண்டும் என்று கேட்டான், முழுமையான மன திருப்தியோட கேட்டான். என்று சொன்னால் அவன் படுக்கையிலே கிடந்து மரணமானாலும் அவருடைய ஊக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய லட்சியம் அதுவாக இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் நாளை மறுமையிலே ஷஹீதினுடைய அந்தஸ்தை அவனை சேர்த்து வைக்கிறான். ஒரு தொழுகையை தொழ வேண்டும் என்று நாடிதான் தொழ முடியல, ஒரு நபிலா நோக்கி நோக்க வேண்டும் என்று நாடிதான் நோக்க முடியல, நோக்க வேண்டும் என்று நாடிதானே அதற்காக அல்லாஹ் அதற்கு நன்மையை எழுதி வைக்கின்றான். அதே மாதிரி ஷஹாத்தை வேண்டும் என்று அல்லாஹ் யாசித்தான். ஆனால் பெட்டில் கிடந்துதான், படுக்கையில் கிடந்தான், மரணமானான். அவருடைய உயிர் எதிரியுடைய கையால் பறிக்கப்படவில்லை, அவருடைய ஊக்கத்திற்காக என்று நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு ஷுஹதாவுடைய அந்தஸ்திலே அவனை சேர்த்து வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வாறு பல நபிமொழிகள் இந்த மாதிரியாக நல்ல ஊக்கம், நல்ல ஆர்வம் வேண்டும் என்பதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு சராசரியான ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்றார்கள் பாருங்க, மாமின் இம்ரையின் தகூதலு ஸலாத்து பிலை, ஒரு மனிதன் இரவிலே விழித்தெழுந்து தொழக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது, தஹஜ்ஜுத் தொழுகிறார். ஒரு நாள் பொழுதும் காதன் வகலபஹு நௌமுன், தூக்கம் வைத்து விடுகின்றது. இரவு தொழுவார், 11 மணிக்கோ 1 மணிக்கோ 2 மணிக்கோ எழுந்து தொழுவார், அல்லது ஃபஜ்ருக்கு முன்னாலே எழுந்து தொழக்கூடிய வளமே இருந்தது. ஒரு நாள் தொழல. ஏன் தொழல? தூங்கிட்டார். சரியான வேலை இருந்தது, அசதியாக தூங்கி விட்டார். நபி சொன்னார்கள், அவர் வளமையாக எந்த ஒரு வடக்கு வழிபாட்டை தொழுகையை அவர் விழித்திருந்து தொழுது கொண்டிருந்தாரோ அந்த நன்மை முழுமையாக அவருக்கு எழுதப்படுகின்றது என்று சொல்றார். தொழல் அன்றை தொழுவதற்கான கூலி அவருக்கு வழங்கப்படுகின்றது. ஹதீஸில் எந்த அளவுக்கு அந்த மன திண்மைக்கு, ஊக்கமான ஒரு உறுதிப்பாட்டுக்கு, ஊக்கத்திற்கு அவர்கள் ஆர்வமுற்றாக நாம் பார்க்க வேண்டும். இங்க ஒரு தமாஸ்கா அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தப்லீக்ல அவர்களின் சிறப்பு சொல்லி வைத்துக் கொண்டு ஒரு புத்தகத்தை அவர் வாசி, நான் சொல்ல போற அந்த ஹதீஸ அந்த அமர்களின் சிறப்பு வாசிச்சாங்களா அல்லது இடையில வேதா புத்தகம் வாசிச்சாங்களாங்கிறது தெரியவில்லை. ஒரு தொழுகையாளர் தொழுண்டே வந்துட்டே இருக்கிறார். அசர் தொழுகையோ, மக்ரிப் தொழுகையோ, இஷா தொழுகையோ உலமையா தொழக்கூடிய ஏதேனும் ஒரு காரணத்தால ஒரு நாள் தொழ முடியல. அப்படி ஏதேனும் ஒரு காரணத்தால் தொழ முடியலன்னு சொல்லி வருகின்ற பொழுதோ நாளை மறுமையில அதற்குன்னு அவளுக்கு தண்டனை கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட தண்டனை? மிக கொடூரமான தண்டனை கொடுக்கப்படும். அவனுடைய தலையை அப்படியே நசுக்கி 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 வேதனை கொடுக்கப்படும். ஒரு நசுக்கிறதோட மட்டும் இல்லை,
திரும்ப பழைய மாதிரி தலை வந்துடும், ஆரோக்கியம் திரும்ப வந்து தலை போட்டு நசுக்கிறது. இப்படியே 70,000 ஆண்டு காலத்துக்கு அவன் தலை நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி பள்ளியாளர்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிக்கிறான்னு சொல்லி தொழிலாளி கேட்ட எல்லா தொழிலாளிகளும் சரிதான், பள்ளியாளி வாய்ச்சா சரிதானே என்று மாதிரி திருப்தி அடைவாங்களா? அதுல சில பேர் தமிழமாங்களா ஒரு வக்து துளை விட்டதால 70,000 ஆண்டுக்கு தலை நசுக்கப்பட்டு சொன்னா அதுல இருந்து எப்படியா மீண்டு வர்றது? ஒட்டுமொத்தமா தொழுகையே வேண்டாம், இது மெதுக சொல்லணும் என்று சொல்லி தொழுகையில் அவர்கள் நிராசை அடைந்து விடுவார்கள் என்று அந்த வாசிக்கப்பட்ட இந்த செய்தியை கேலிக்குரியதாக எடுத்து பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அதில் இங்கே பெரும்பாலான சொன்னார்கள், ஒரு தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு அன்றைக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால அந்த தொழுகை அவர் தொழ முடியாமல் போய்விடுகின்றது சொன்னால் அவர் ஆதங்கப்படுறார். தினமும் எழுந்து அவன் தொழுதுமை தகுச்ச தொழுதுமை 2 ரக்காத்தானாலும் 5 ரக்காத்தானாலும் 13 ரக்காத்தானாலும் தொழுது கொண்டிருந்தவன் நீ தொழ முடியாம போச்சு என்று ஆதங்கப்படுறான். அதனாலே அவருடைய மனதுடைய அந்த தேட்டத்தினாலே நிச்சயத்தினாலே அன்று தொழவில்லையானாலும் சரியே அவருக்கு நன்மை எழுதப்படுகின்றது. தொழுகை அப்படித்தானே ஜமாத்தில் தொடர்ந்து இணைந்து தொழுது வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஜமாத்தில் எடுத்து தொழ முடியாத அளவுக்கு இது வேலை வந்து வேகமா வந்தாரு, ஜமாத்து முடிஞ்சிருச்சு. 2ஆம் ஜமாத் நடத்துவதற்கு அந்த ஆள் இல்லை. அப்ப அவருடைய நிலைமை என்ன? அவர் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதற்கான நன்மையே கிடைக்கும். அசருடைய பக்தி தப்பி போகுது, தூங்கிடுறாரு இல்லது வேற ஏதாவது காண ஏற்பட்டது, விழித்து பார்க்கின்ற பொழுது மகரின் நேரம் ஆயிடுது. அப்ப அந்த அடியாருடைய நிலைமை என்ன? அசர் தொழா நேரம் போயிடுது, ஜமாத் தப்பி போச்சு, பக்து போயிடுது என்று மனம் கலங்குகின்றார். இந்த மன கலக்கத்துடைய தேட்டம் என்ன? தொழுதாகவே அவருக்கு அந்த கூலி எழுதப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காட்டுகின்றார். அது ஊக்கத்திற்கு மன திண்மைக்கு அதிகமாக ஆர்வம் கொடுக்கப்படுகின்றது. நாம அதான் இந்த பயான கேட்க வச்சுடுங்க, ஏதோ எடுத்துக்க விடாரு போராடுறது அவனுக்கு அல்ல. 4 விஷயங்களை கேட்டோம், தெரிந்து கொண்டோம், மிக முக்கியமான விவரங்கள் இருந்தது. இந்த வாரம் போக முடியலையே, அதுக்காக இன்னும் மனம் ஆதங்கப்படுது, அதற்காக இன்னும் மனம் வருதுதல் என்று சொன்னால் இதுவெல்லாம் கூலியாக எழுதி வைக்கப்படுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார். இன்னொரு நுட்பமான ஒரு ஹதீஸை பாருங்கள். ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் 1 ரூபாயை தர்மம் கொடுத்தார், இன்னொரு மனிதர் 1000 ரூபாய் தர்மம் கொடுத்தார். இந்த 1 ரூபாய் தர்மம் செய்தானே இவன் அந்த 1000 ரூபாய் தர்மம் செய்த விடவும் இவன் முந்தி விடுகின்றான். அந்த ரீதியில 1 ரூபாயாக செய்த தர்மம் 1000 ரூபாயுடைய தர்மத்தை விடவும் மேலோங்கி விடுகின்றது என்று ரசூல் சொன்னார். சஹாபாக்கள் ஆச்சரியமா விசல்லாசர்கள் தம்முடைய ஹதீஸ்களில் இந்த மாதிரி ஒரு புதிதான விஷயங்களை போட்டு மனிதனுடைய உள்ளங்களை கவரக்கூடிய வகையிலே அறிவுரை கூறியிருக்கின்றார். அதை இடம்பொருள் ஏவல் என்று வருகிறது அல்லவா? அந்த ரீதியில வெறுமனே உண்டான வார்த்தைகளா இல்லாமல் கேட்பவருடைய ஆழத்திலே போய் அது உறைந்து விட வேண்டும் என்பதற்காக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வார். அவர் சொல்றாங்க, சஹாபாக்கள் 1 ரூபாய்க்கு அந்த தர்மம் 1000 ரூபாயுடைய தர்மத்தை விடவும் மேலோங்கி விடுகின்றது, சிறந்து விடுகின்றது. சஹாபாக்கள் 1000 ரூபாய் தர்மம் செஞ்சிருக்கிறான், ஒரு நாள் 1 ரூபாய் தர்மம் செய்து எப்படி மேய்க்க முடியும், இது எப்படி சிறந்து விளங்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அந்த உள்ள திண்மையை சுட்டி காட்டுறாங்க. எப்படி? ஒரு மனுஷனுடைய ஜேபில் இருந்த பணமே 2 ரூபாய் தான், 2 ரூபாய் தான் இருந்தது. ஒரு ஏழை வந்து கேட்கின்றார், யாசம் கேட்கின்றார், வாய் விட்டு தேவையை சொல்லி காட்டுகின்றார். 2 ரூபாய் சரி, 1 ரூபாய் தான் பரவாயில்ல, அந்த 1 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. நமக்கு நாளை மறுநாள் ஏதோ சூழ்நிலையில் நமக்கு பணம் கிடைக்கும், இந்த 1 ரூபாய் இந்த ஏழை கொடுத்து விடலாம் என்று இருக்கின்ற 2 ரூபாயிலிருந்து 1 ரூபாய் அவர் ஏழைக்கு தர்மம் செய்கிறாரு. இது மிக உயர்ந்த அந்தஸ்துல எல்லாமே அங்கீகரிக்கப்படுகிறது. இன்னொரு லட்சக்கணக்காக பணம் இருக்குது, இங்கேயும் பணம் இருக்குது, ஊர்லயும் பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது, இல்லாத மாசம் கூட இருக்கு. ஒரு 1000 ரூபாய் எடுத்து எவ்வளவு வேணும் முடிஞ்சா கொடுங்க, 1000 செக் போட்டு கொடுத்துறாரு. செலுத்தி கிடக்குது 1000 ரூபாய் கொடுக்காது. இது பெரிய தியாகம் இருக்கின்றது. பல லட்சத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தார்.
ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. முதல்ல தர்மம் செய்த வந்து 2 ரூபாய் இருந்தது ஜாப்பு, அது 1 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. எது சிறந்தது? எந்த மனிதனுடைய தியாகம் உயர்ந்தது? பல லட்சத்திலிருந்து 1000 ரூபாய் அவன் தர்மம் செய்யறாங்க. அந்த தியாகம் இந்த 1 ரூபாய் கொடுத்தவனுடைய தியாகத்துக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த 1 ரூபாய் கொடுக்கின்றாதே அதான் மிகப்பெரிய தியாகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். இந்த அறிவுரையுடைய இந்த ஹதீஸுடைய நோக்கம் என்ன? ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்டதான திண்மையான எண்ணங்கள் வேண்டும். ஊக்கத்துடனே சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம் ஆற்ற வேண்டும், ஆடுவதாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உறுதி வேண்டும் என்பதை தான் இந்த அறிவுரை சுட்டி காட்டும். அது துமர்லாத்தரோட வாழ்க்கையில நடந்த பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு படிப்பதே இருக்கின்றது. ஒரு முறை மதீனாவுடைய இல்லங்களிலே ஒரு இல்லத்திலே அது துமர்லாத்தர் அவர்கள் சஹாபாக்களோட தோழர்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான உயர்ந்த லட்சியத்தை மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற அந்த படிப்பினை கொடுக்க விரும்புகின்றாங்க. சொல்றாங்க, தோழர்களே, நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க. உங்களுடைய மனதிலே எப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியங்கள், மேலான எண்ணங்கள் இருக்கின்றதோ அதை நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. கலிஃபா சொல்றாங்க. உடனே பல விதமான லட்சியங்களை வெளிப்படுத்தார். ஒருவர் சொல்றார், அத்தமன்னா லவன்னா ஹாதிஹி தார முலுவாத்தன் தஹப், இந்த வீடு நிறைய தங்கம் இருக்கணும் கலிஃபாவே, வீடு நிறைய இருக்கக்கூடிய தங்கங்களை எடுத்து ஊஃபி சபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் நாம் எல்லாம் தர்மம் கொடுக்கணும். எவ்வளவு தங்கம் எல்லாம் அப்படி தர்மமா அள்ளி விளம்ப வேண்டும் என்கின்ற மேலான எண்ணத்தை நான் என்னுடைய உள்ளத்துல கொண்டு வருகின்றேன் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், நான் அத்தமன்னால வந்தஹா முலுவத்த லூரும் ஜபர்ஜதம் ஜௌஹர, இந்த வீடு நிறைய தங்கம் அல்ல, தங்கத்தை விடவும் விலை மிக்க வைரமும் வைடூரியமும் மாணிக்கமும் வீடு நிறைய இருக்கு. தங்கத்தை விடவும் விலை மதிப்பான கற்கள் வைடமும் வைடூரியம், அவற்றையெல்லாம் எடுத்து அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யணும். அப்ப எவ்வளவு பெரிய எண்ணம், எவ்வளவு பெரிய மேலெண்ணம் என்று கலீஃபா நபி மிச்வான் என்று சொல்லி இந்த மாதிரி நிறைய தங்கத்தையும் வைடூரியத்தை தர்மம் செய்யணும்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க சொல்றாங்க. அப்போ அது துமர்லாம் நிறைய வரல. இன்னும் நிச்சயங்களை நீங்க சொல்லுங்க, மேலெண்ணங்களை சொல்லுங்கள், உங்களுடைய குறிக்கோள் என்னங்கிறத சொல்லுங்க. அவர் தோழர் சொன்னார்கள், கலீஃபாவே இந்த அளவு தான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிட்டோம், இதற்கு மேல எப்படி சொல்ல எங்களுக்கு தெரியல, எந்த லட்சியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அறிவுக்கு புலப்படல, நீங்க தான் சொல்லுங்க. மாதத்ரி மாதக்கூரியா அமீருல் முஃமினீன், அமீர் முஃமினீன் அவர்களே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரிய வரல. அப்ப உமர் சொன்னார், வலாக்கின்னி அத்தமன்னா, நான் மேலெண்ணம் கூடுகின்றேன், என்னுடைய உள்ளத்துல ஒரு லட்சியம் வருகின்றது. என்னது? அத்தமன்னா ரிஜாலன் மித்ல அபீ உபைத் இப்னு ஜர்ராஹ் வ முஆத் இப்னு ஜபல் வ சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா, இந்த வீடு நிறைய ஆண் மகன்கள் இருக்க வேண்டும், திடமான வீரர்கள் இருக்க வேண்டும், போர் தளபதிகள் நிறைந்திருக்க வேண்டும், அறிஞர்கள் அதிகமாக இருக்க வேண்டும், வீடு நிறைய இருக்கணும். அதுக்கு உதாரணமாக சொன்னார்கள், அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் மிகப்பெரிய தளபதி, முஆத் இப்னு ஜபல் மிகப்பெரிய அறிஞர், சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா அவர் போர் வீரர். இது போன்ற ஆண் மகன்கள் வீரர்கள் இருக்க வேண்டும், அறிஞர்கள் இருக்க வேண்டும். ஃபஸ்தைனு பிஹிம் அலா இஅலாஇ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்கச் செய்வதற்காக என்று இவர்களை எல்லாம் நான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் மேலெண்ணம் கொள்கின்றேன். அந்த லட்சியம் உள்ளத்தில் இருக்கிறது என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார். தீனுக்காக என்று அந்த மேன்மக்கள் எல்லாம் இப்படி உயர்ந்த லட்சியங்களை தங்களுடைய உள்ளத்திலே தேக்கி வைத்திருந்தார்கள், பாடுபட்டார்கள், உழைத்தார்கள். இதே போன்ற மேலெண்ணங்களோடு முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்று அறிவுரை தந்தார். இன்னொரு சுவையான நிகழ்ச்சியை பார்க்க, அது உமர் இப்னு கத்தாப் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சம் என்ன என்றால், ஹஜ்ஜுடைய காலகட்டங்கள் அவருடைய ஆட்சி காலம் முழுவதிலே அவங்கதான் அமீரா போவாங்க. ஹஜ்ஜுடைய டீமுக்கு குழுவிற்கு யார் தலைவரா போறது? உமரத்தான் போறது. ஹஜ்ஜுடைய கிரிகளை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் வழிகாட்டி கொண்டு எல்லாத்தையும் அழைத்துக் கொண்டு செய்வார். அரபால இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு மனிதர் அடுத்த ஆட்டை யாசம் கேட்டுருங்க, உணவு வேணும், பைசா வேணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். உமர்களை பார்த்துறாங்க.
உடனே அந்த மனிதர்கிட்ட போய் அவன் கையில கூட ஒரு பிரம்பு இருக்கு, முதல் ஒரு தட்டு தட்டி அறிவுரை சொன்னான். எந்த இடத்துல நீ இருக்கிற, இது என்ன ஒரு நாள், இது அரபாவுடைய நாள், அரபாவுடைய மைதானத்தில் இருக்கிற. இங்க ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குற்றங்குறைகளை சொல்லி காட்டி அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து மன்னிச்சிடணும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இது. இவருடைய தேவைகளை சுட்டி காட்டி அல்லாஹ்வுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்படி அல்லாஹ்விடத்தில் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வாரி வாரி வழங்குவதற்கு தயாரா இருக்கிறான் என்று ஹஜ்ஜில அரபாடு நாள்ல அறிவுரை சொல்லப்படுகின்ற நிலையில நீ யார் வந்து கேட்டுக்கிற, உன்னை போன்ற மனிதர்கிட்ட வந்து கையெழுத்து செய்யலாமா என்று சொல்லி நல்ல அறிவுரை கூறுகின்ற விதமாக அவனை முதலில் தட்டி எச்சரிக்கை செய்தார்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்கள். அந்த மனுஷருக்கு வழங்கணும், ஒரு ஏழை இருக்கிறாரா அந்த நிலையெல்லாம் இல்லை. எந்த எண்ணத்தோடு அறிவுரை கூறுறாங்க. ஒரு ஏழையா இருந்தாலும் சாதாரணப்பட்ட மனிதரா இருந்தாலும் இந்த இடத்துடைய சிறப்பை பற்றி உண்டான உடம்பே எங்க போச்சு. எல்லா மக்களும் அல்லாஹ்வை கையேந்தி பாவமதி கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களே, அல்லது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களே, நாமும் மனிதன் தானே, நாமும் அல்லாஹ்வை கேட்கணும், பாவமதிப்பை கரைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மேலான எண்ணம் ஏன் வரல என்று அங்கே அறிவுரை கூறுகின்றார். ஹஜ்ஜுக்கு போனா அரபாவில் பார்த்தா தெரியும், இந்த பாகிஸ்தானி பூரா படையெடுத்துறாங்க. நான் வந்துகிட்டு இருந்தேன், திருட்டு போயிடுச்சு, பைசா இல்லை, அப்படியாக இப்படியாகும் சொல்லி அரபாவில் வந்து ஒவ்வொரு கூடாரமா அவர்கள் யாசை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அங்கு வந்து யாசை கட்டிக் நிலைமை ஏன் வருது? அது துமர் போன்றவர்கள் இல்லை. துமர் போன்றவர்கள் இருந்தால் அதெல்லாம் தட்டி கேட்டு பதில் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற நல்ல அறிவுரைகளை அவர் வழங்கியிருப்பார்கள். இந்த ரீதியில மிக பெரிய அளவில் நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையை பார்த்தோம் சொன்னால் அவர்கள் ஊக்கத்துடனே அவர்கள் தொடர்ந்து உழைத்திருக்கின்றார்கள், சுறுசுறுப்புடனே பாடுபட்டிருக்கின்றார்கள், உலகத்திலே பல முன்னேற்றங்களை கண்டார்கள். இந்த தீனுக்கும் மிகப்பெரிய சிறப்பையும் மதிப்பையும் அவர்கள் தேடித்திருந்தார்கள். அந்த வகையில நாம் எல்லோரும் நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் தைக்க வேண்டும், மேலான லட்சியங்களை நம் உள்ளத்தில் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பாடுபட வேண்டும். ஊக்கம் முந்தியவர்களாக, சோபருடையவர்களாக, உலக ரீதியிலான முன்னேற்றங்களை பொறுத்தும் ஒரு மனிதன் தொடர்ந்து ஊக்கத்துடன் செயல்பட்டால் தான் முடியும். எனவே சோம்பலுக்குரியவர்களாக, பின்தங்கியவர்களாக, ஊக்கமடைந்தவர்களாக நாம் செயல்படாமல் உயர்ந்த ஊக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். எல்லாம் இறைவன் அப்படிப்பட்ட மேலான மேன்மக்களுடைய லட்சியத்தோடு வாழ்ந்து உலகத்திற்கு, இந்த தீனுக்கு, இந்த மார்க்கத்திற்கு சிறப்பு தேடி தந்த மேன்மக்களுடைய குழுவில் இந்த மனிதரையும் இறைவன் ஆய்க்கிறவனாக துவா செய்து இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி